கொல்லப்பட்ட அரசியல்வாதி பாதாள குழு உறுப்பினர். பரபரப்பு தகவலை வெளியிட்ட அரசாங்கம். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதாள குழு குற்றவாளி. பல சமூக விரோத குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கும் சென்றுள்ளார். பாதாள குழுக்களுக்கிடையிலான மோதலின் பிரதிபலனாகவே இது காணப்படுகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், வெலிகம பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். இந்த கொலை மற்றும் இதற்கு முன்னரான படுகொலைகளினால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. இந்த நாட்டில் பல குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் உள்ளார்கள். அவர்கள் பல குழுக்களாக பிரிந்துள்ளார்கள். அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன. அவர்களுக்கிடையில் மோதல்கள் காணப்படுகின்றன. இவ்விடயம் தொடர்பில் நான் கடந்த மே மாதம் 20 சபைக்கு விடயங்களை வெளிப்படுத்தினேன். வெலிகம பிரதேச சபை உறுப்பினரான லசந்த விக்ரமசேகர என்ற பெயருடைய இவர் வெலிகம லசந்த என்று அழைக்கப்படுபவர். இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் பாதாள குழு குற்றவாளி. இவருக்கு எதிராக 6 வழக்குகள் உள்ளன. சிறை தண்டனை அனுபவித்துள்ளார். தற்போதும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஊடாகவே இருந்துள்ளார். இவர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டுள்ளார். இந்த நபர் தொடர்பில் பல விடயங்கள் நீதிமன்றக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன. அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பாதாள குழுக்களுக்கிடையில் மோதல்கள் உள்ளன. இந்த சம்பவமும் அவ்வாறானதே. ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறானவர்களை தமது கட்சிக்கு எவ்வாறு தெரிவு செய்தது என்பதை அறிய முடியவில்லை. பாதாள குழுக்கள் மற்றும் ஏனையோர் இவ்வாறு மோதிக்கொண்டு இறப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். பாதாள குழுக்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டு பின்னர் மக்கள் பிரதிநிதியான ஒருவர் பாதாள குழுக்களின் முரண்பாடுகளினால் கொலை செய்யப்பட்டவுடன் அதனை மக்கள் பிரதிநிதி கொலை என்று எவ்வாறு குறிப்பிடுவது? வெலிகம பிரதேச சபையின் தலைவர் பாதாள குழுக்களுடனும் சமூக விரோத செயற்பாடுகளுடனும் தொடர்புபட்டுள்ளார். இவருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இதன் போது எழுந்த சஜித் பிரேமதாச, வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அலுவலகத்தில் பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் வேளையில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தவிசாளர் என்பவர் மக்கள் பிரதிநிதியொருவர் ஆவார். மக்கள் பிரதிநிதிகளால் கூட பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாவிட்டால் இது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது என்றார். இதனை அடுத்து சபையில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் அறிவித்த போது சபாநாயகர் நிலையேற் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் தற்போது இது குறித்து கதைக்க முடியாது என்று அறிவித்த நிலையில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கடும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். இதனால் சில நிமிடங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான பிரதேச சபை தலைவர் மரணமடைந்ததாக தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் உரையாற்றிய நிலையில் பல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேச முற்பட்ட நிலையில் சில நிமிடங்கள் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, வெலிகம பிரதேச சபை தவிசாளர் யார் என்ற தனிப்பட்ட காரணிகளுக்கு அப்பால் போலீசாரால் பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். விசாரணைகள் நிறைவடையும் வரை இந்த கொலை தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுவது பிரயோசனமற்றது. இவ்வாறான திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாரானாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள். இதே நேரம் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர பதவியேற்ற அன்றைய தினமே அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எனவே அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் பல முறை வலியுறுத்தியிருக்கின்றோம். ஆனால் அதனை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அந்த வகையில் இந்த கொலை ஒரு அரசியல் பழிவாங்கலா என்ற சந்தேகம் எழுகின்றது என்றார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெலிகம நகர சபை உறுப்பினராக தெரிவாகிய தற்போதைய வெலிகம நகர சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர
நேற்று அடையாளம் தெரியாத சந்தேக நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்திருந்த சந்தேக நபர்கள் இருவர் வெலிகம நகரசபைக்குள் நுழைந்து தலைவர் அலுவலக அறையில் இருந்த லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். வெலிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலிகம நகரசபையில் நேற்று காலை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெலிகம நகரசபை உறுப்பினராக தெரிவாகிய தற்போதைய வெலிகம நகரசபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. நகரசபைக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத சந்தேக நபர் ஒருவர் நகரசபையின் தலைவரின் உத்தியோகபூர்வ அறையில் ஆசனத்தில் அமர்ந்திருந்த வெலிகம நகரசபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தி சந்தேக நபர்கள் வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த வெலிகம நகரசபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவை நகரசபையில் இருந்தோர் விரைந்து மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் படுகாயமடைந்த லசந்த விக்ரமசேகர உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. துப்பாக்கிச் சூட்டில் லசந்த விக்ரமசேகரவின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைத்துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் மேற்படி துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. குற்றச்செயலுக்காக சந்தேக நபர்களால் 4 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். நகரசபை தலைவரிடம் ஆவணம் ஒன்றில் கையொப்பம் ஒன்றை பெறுவதற்காக வருகை தந்துள்ளதாக தெரிவித்து தலைவர் அறையினுள் பிரவேசித்த சந்தேக நபர்கள் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் அலுவலகத்திற்கான தினம் என்பதால் நகரசபை தலைவரை காண நேற்றைய தினம் பொதுமக்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நகரசபைக்கு வருகை தந்திருந்த துப்பாக்கிதாரி பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் இருந்துள்ளதுடன் பெண்ணொருவர் நகரசபை தலைவரை சந்தித்து அறையிலிருந்து வெளியே வரும்போது சந்தேக நபர் விரைந்து தலைவர் அறையினுள் பிரவேசித்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். 38 வயதுடைய வெலிகம நகரசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மிதிகம பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். மிதிகம லசா எனும் புனை பெயரால் அறியப்படும் அவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வெலிகம நகரசபைக்காக போட்டியிட்டு நகரசபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். அத்தோடு நகரசபை தலைவர் தேர்விலும் அதிக விருப்புகளை பெற்று தலைவராக தெரிவாகியிருந்தார். வெலிகம நகரசபை தலைவர் தெரிவின் போது பல குழப்பங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் வெலிகம நகரசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியுமான ஹரக்கட்டா எனும் நந்துன் சிந்தனகவுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. வெள்ளை நிற மேலங்கி, கண்ணாடி மற்றும் கருப்பு நிற முகக்கவசம் அணிந்து கையில் தலைக்கவசம் ஆவண கோப்புடன் எவ்வித சந்தேகமும் ஏற்படாத வகையில் சாதாரண நபரை போல சந்தேக நபர் வருகை தந்திருந்தமை நகரசபையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காணொளிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்தோடு சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பிறிதொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஜெயலத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 4 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.